வாணிமடி சந்தையில் எல்லா மாடும் கிடைக்குங்க. கலப்பின மாடுங்க, நாட்டு மாடுங்க, ஹெச்எஃப், ஜெர்சி, இந்த மாதிரி நாட்டு கிடாரி கண்ணுங்க எல்லாமே வந்து அந்த வாணிமடி சந்தையில் பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே மிக்சிங்கில் வரும். இதுதான் குறிப்பிட்டுன்னு சொல்ல முடியாது. வண்டிகாலையிலேருந்து எல்லா மாடும் பார்க்கலாம். கால் வேற மாட்டிக்கிது, சேட்டை பண்ணிட்டு இருக்கு. ஏய் 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 அடியில் மாட்டி கால் 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 மாட்டி இல்லை, அது காலை மட்டும் தூக்கி விட்டுருண்ணா. கண்ணுடா எல்லா விதமான மாடும் பார்க்கலாம் வாணியம்பட்டி சந்தையில். காலை எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. சிங்கிளான காலைங்க, தரமான காலைங்க. இங்கே ஒரு குரூப் ஒரு 3 கிடாரிங்க பாருங்க நிற்கிறாங்க. எல்லாம் சேல்ஸுக்கு வந்திருக்கா. எடுத்துக்கலாம்ல ப்ரோ? எல்லாமே ரன்னிங் பண்ண ப்ரோ? ரன்னிங் கண்ணுங்களா? இப்போதான் வந்து இறங்கிருக்கா? இந்த கிடாரி 50,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுங்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் ரன்னிங் கண்ணு மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வாணிமடி சந்தையில் வந்துருக்கு. நான் ரேட்டு இனிமேல் தான் வந்து சொல்லுவாங்க, கேட்டால் தான் வந்து சொல்லுவாங்க. சரியான சேட்டுங்க. மேலே அடிச்சேண்ணா? நான் தொடனேன் மேலே எகிரிச்சேப்பா. அது மேலே எகிரி அடிச்சிச்சு. ரெண்டுமே பொனை போட்டு கூட வந்து அப்படி மேலே எகிரி அப்படி பாவம் மூக்கில் லைட்டாக அடிபட்டுச்சாரு. தெரியல ப்ரோ. நான் தெரியல. சொல்லி கூட என்னோட நெட்ரன்
வண்டி எடுப்பாங்க அதை எடுக்கும்போது அவுத்தலாம் அப்படியே இப்படி போய் உள்ள அங்கே போய் இடம் வந்து அது வெளியே மரம் விற்கிற மாட்டேன் போய் விற்கிற மாட்டேன் அது ரொம்ப தொலை பண்ணுதுண்ணா, அதனால தான். அங்கே போய் விற்க முடியுமா? ஆஹா, அது அப்படியே மேலே ஏற்குது. அடங்க மாட்டேங்குது அவர் மேலே மூஞ்சில் ஏகிறாச்சு. தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் அது அடங்கலை கொஞ்சம். ஆம்பூர் மாடுங்களாங்க, ஆம்பூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ரன்னிங் இந்த கண்ணுக்கு தாங்க வாணிபடி சந்தைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா அண்ணா, நீங்கள் கொண்டு வந்துக்கிற மருந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உனி மருந்து சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டிக் அப்படின்னு சொல்லுவோம், அமிட்ராஸ் கம்போசிஷன் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மற்ற கம்பெனி உனி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உனி போடுவாங்க, 2 நாளில் மறுபடியும் வந்துடுச்சு அப்படின்னு. ஸோ பர்டிகுலராக எதுக்கு யூஸ் பண்ணலாம்? அது ஃபுல்லாக உனிக்கு தான். அது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க? அது மட்டும் தான். இல்லை, நம்ம நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இது மெயினாக வந்து உனிக்கு தான். ஆமாம், டாக்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இது எப்படி நான் அப்ளை பண்ணுறது? இது ஃபுல்லாக நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 6 ml கொடுக்குறோன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். மாட்டை வந்து கழுவுவாங்க யூஸ்வலாக. அப்படி கழுவுனாலே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் உனி எல்லாமே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். உங்கள் ஷாப் எங்கே இருக்குது? இல்லை, இது நான் கம்பெனி டேரக்ட் கம்பெனியில் தான். அவங்க தான். ஓகே. நம்மள இது பண்ணாதீங்க. அது இல்லை அது கேட்குறேன். ஒரு பார்க்குறவங்க வாங்கணுன்னா எப்படி வந்து வாங்குவாங்க, அதுக்காக கேட்குறேன். மெடிக்கல் ஷாப் பாரதி மெடிக்கல் எங்கே? இங்கே வாணிமெடியா? பாரதி மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உன்னிக்காக தான் அந்த மருந்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க வாணிமெடி சந்தையில். ஸோ யாருன்னா மாட்டுக்கு உண்ணி அந்த மாதிரி ஏதாவது இருந்துங்களா வாங்கினோன்னா ஸோ வாணிமெடி பாரதி மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வெட்னரி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து அங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ ஃபோன் நம்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. வாணிமெடி சந்தையில் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம வண்டிகள்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். இங்கே ஒரு 3 ஜோடி வந்து வண்டி காளைகள் வந்து இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வயசான வண்டி மாடு மாதிரி தெரியுதுங்க. எங்கள் ஏரியாவில் வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட 70,000-80,000 மேலே தாங்க வந்து ஜோடியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ சைஸ், பெரிய சைஸ் மட்டும் பாருங்கள். இங்கே பாரு கொம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க? 55. சிங்கிள் தான். சிங்கிள் வண்டி ஓட்டுறதா? சரி. ரெட்டை வண்டி மாடு தான் சிங்கிளாக சேல் பண்ணுங்க. 55,000 வந்து சொல்லியிருக்காங்க. வணக்கம். ஃபாரின் போகுது. என்னப்பா நம்ம நாட்டுக்காலை அப்படின்னு சொன்னாவே பார்த்தோன்னா இந்த அழகு தான். பொங்கல் சீசனில் எப்படி வந்து நம்ம பொங்கலுக்காக ரெடி பண்ணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி அண்ணன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்காலைங்க, நல்ல தரமான காலைங்க. எப்படி நிற்கிருப்பாங்க, சந்தையிலே மங்களகரமாக நிற்கிதுங்க இந்த மாடுங்க. சூப்பராக இருக்கு பாரு. அண்ணா இதெல்லாம் என்ன பல்லுண்ணா? பல்லு சரியாகுதுண்ணா. எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க? விருப்பம் தான் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விருப்பம் இல்லைன்னா பல்லு வந்து சரி பல்லுங்களாங்க. விலை வந்து அவங்க சொல்லலைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்கள விருப்பம் இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து மாட்டை மட்டும் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது, மங்களகரமாக. சொல்கிறேங்க இதை
அருமையாக இருக்கு. வாணிமடியை பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா அந்த ஏற்காலைங்க தான் வந்து நிறைய வரும். ஏற்காலை அந்த பசுமாடு நம்ம வரும்போது கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து வாங்கி சேலாயிருங்க. எல்லாம் சென மாடு, எல்லாம் பெருவட்டான மாடு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா சென மாடுங்க. நம்மள்தானா? நம்மள்தா? சரி 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 சரி. எவ்வளோ முடிஞ்சிச்சு? என்ன எவ்வளோ முடிச்சு வாங்கிட்டீங்க? சரி சரி சரி. சென்னையா இருக்கு போல. சென்னை தானே? கண்ணு போட்ட மாடா? கண்ணோட இல்லை கண்ணு இல்லாமல்? ஓ சரி சரி சரி. கண்ணு போட்ட மாடு தாங்க. சூப்பர் சூப்பர்.